ஈரோடு களத்தில் சுழன்று வேலை பார்த்த அமைச்சர் முத்துசாமியிடமிருந்தே தொடங்குறேன். இப்போ 1,00,000த்திற்கும் அதிகமான வாக்குகள் அப்படிங்கிறது திமுக ஈரோடு களத்தில் பெற்றிருக்கு. இது போன முறை இடைத்தேர்தல் நடைபெற்றப்போ மறைந்த திரு EVKS இளங்கோவன் அவர்கள் பெற்ற வாக்குகளை விட இந்த முறை அதிகம். டெபாசிட் இழக்க வச்சிருக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி உட்பட மற்ற எல்லா வேட்பாளர்களுமே. நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்கிற சூழல்ல அதிமுக பாஜக எல்லாருமே களத்தில் இல்லாத சூழல்ல இந்த வெற்றியை திமுக பெருவெற்றியை சாத்தியப்படுத்தது எப்படி? களம் எவ்வாறாக இருந்தது? ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்காக வேட்பாளரை திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவித்ததிலிருந்து தொடர்ச்சியாக தேர்தல் முடிகிற வரை திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி அமைப்புகளுடைய தலைவர்கள் மற்றும் தோழர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள், கழக தோழர்கள் மிக கடுமையாக உழைத்தார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் மிகப்பெரிய அளவிலே வாக்களித்து திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெறச் செய்த பொதுமக்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேர்தலில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு சொன்னது, நேரடியாக மக்களை சந்தியுங்கள். நீங்கள் ஒரு வாகன பிரச்சாரம் என்பதை விட ஒவ்வொரு வீடாக சென்று மக்களை சந்திப்பது தான் சிறப்பாக இருக்கும். வாக்கு சேகரிப்பது முக்கியம் என்றாலும் அதைவிட மிக முக்கியம் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக கேட்டு அறிந்து தேர்தல் முடிந்தவுடனே அதை செய்து கொடுப்பதுதான் மிக முக்கியம் என்று எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் பணியாற்றினோம். ஏறத்தாழ ஒரு 33 வார்டுகளிலே நாங்கள் தொடர்ச்சியாக 140 கிலோமீட்டர் நடந்து சென்று தான் மக்களை சந்தித்தோம். இந்த வெற்றிக்கு அடிப்படையான காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்ததிலிருந்து இன்றைக்கு வரை செய்திருக்கிற பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர் கொண்டு வந்த திட்டங்கள், எதிர்கால சமுதாயம் வலுவுடையதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மாணவ மாணவிகளுக்கு, குழந்தைகளுக்கு அவர் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள், காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, அவர் உயர்கல்விக்கு போவதற்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற திட்டமாக இருந்தாலும் சரி, அதேபோல் பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் அந்த திட்டமாக இருந்தாலும் சரி, பெண்கள் பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிற திட்டமாக இருந்தாலும் சரி, ஈரோடிற்கு பல்வேறு திட்டங்கள், சோலாரிலே பஸ் ஸ்டாண்டு, சத்தி ரோட்லே ஒரு பஸ் ஸ்டாண்ட், இப்படி பல திட்டங்களை அவர்கள் கொடுத்து இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் இந்த அரசாங்கம் எடுக்கிற முயற்சியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிற முயற்சியும் தான் இந்த மாபெரும் வெற்றிக்கு அடிப்படை காரணமாக அமைந்தது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் தந்தை பெரியாரை பற்றி ஒரு தவறான செய்திகளை சொன்னதை இங்கே இருக்கிற மக்கள் முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிலே அவர்கள் கோபப்பட்டார்கள் என்பதை கூட இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். பெரியாருடைய கொள்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்று கூட இல்லாமல் அதற்கு எதிராக இருப்பவர்கள் கூட இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை அவர்கள் விரும்பவில்லை என்பதை நாங்களால் உணர முடிந்தது. குறிப்பாக நாங்கள் வாக்கு சேகரிக்க சென்ற பொழுது அந்த மக்கள் எங்களிடத்திலே ஒவ்வொன்றையும் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் எங்களுக்கு பயன்பட்டிருக்கிறது என்பதையும், அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல நாங்கள் போகிற பொழுது அவர்கள் சொன்ன சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். தேர்தலுக்கு பின்னாலே அதிகாரிகளோடு பேசி அதையெல்லாம் தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே பார்க்கிற பொழுது இந்த மக்கள் முழுமையாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதை எங்களால் உணர முடிந்தது. பொது தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல் 2021 நடந்ததிலிருந்து அதற்கு பின்னாலே வந்த ஒவ்வொரு தேர்தலையும் நம்முடைய வாக்காளர்கள், பொதுமக்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்மோடு
நிற்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக உள்ளாட்சி தேர்தலை சொல்லலாம். ஈரோட்டை பொறுத்தவரை இடைத்தேர்தலை சொல்லலாம். அதே போல் நாடாளுமன்ற தேர்தலை சொல்லலாம். அத்தனையிலையும் இந்த மக்கள் ஒவ்வொரு முறையும் அடுத்த முதல் முறைக்கு கூடுதலான வாக்குகளைத்தான் கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் தான் இதிலேயும் கொடுத்திருக்கிறார்கள். சில பேர் முக்கியமான எதிர்க்கட்சிகள் போட்டியிடவில்லையே, அதனால் உங்களுக்கு போட்டி இல்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அது ஒரு தவறான கருத்து. இன்னும் சொல்லப்போனால் முக்கியமான எதிர்க்கட்சிகள் போட்டியிட்டிருந்தால்தான் எங்களுக்கு இந்த தேர்தல் சுலபமானதாக இருந்திருக்கும். இப்பொழுது அவருடைய வாக்குகள் எப்படி இருந்தாலும் எதிர்க்கட்சிக்கென்று கொஞ்சம் வாக்குகள் இருக்கத்தான் செய்யும். அந்த வாக்குகள் இவர்களுக்கு போகிற ஒரு வாய்ப்பு, சீமான் அவர்களுக்கு போகிற ஒரு வாய்ப்பு இருந்திருக்கிறது. எனவே தான் கடந்த தேர்தலை விட கூடுதலான வாக்குகளை அவர்கள் பெற முடிந்திருக்கிறது. ஆனால் இதுவே எதிர்க்கட்சிகள் போட்டியிட்டு இருந்தால் அந்த வாக்குகள் அவர்கள் பக்கம் போயிருக்கும். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி வாக்குகள் கூட கடந்த முறை அவர்கள் யாருக்கு போட்டிருந்தாலும் கூட இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போட வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்ததற்கு காரணம் நம்முடைய அரசாங்கம், மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிற பணிகள். எனவே தான் இந்த அளவிற்கு வாக்குகளை நம்மால் பெற முடிந்திருக்கிறது. 2026 தேர்தலையும் இதில் அந்த மக்களிடத்தில் ஒரு பிரதிபலிப்பை எங்களால் உணர முடிந்தது. இந்த தேர்தல் மட்டுமல்ல, வருகிற தேர்தலையும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாங்கள் அவரிடத்திலே பேசுகிற பொழுது நாங்கள் உணர்ந்தோம். எனவே 2026லேயும் இன்றைக்கு இருப்பதை விட கூடுதலான பலம்தான் திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் என்பதிலே யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. எனவே கூட்டணி கட்சி தலைவர்களும் தோழமை கட்சி அமைப்புகளும் எங்களுடைய நண்பர்களும் செய்த பணிகளும் இந்த மக்களுக்கு நாம் போட்டிருக்கிற பல்வேறு திட்டங்களும் போய் மக்களை சேர்ந்திருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த அளவிற்கு சில உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.